சிட்டி நாய்ஸை விட்டு மிஸ்டோட சைலன்ஸ்குள்ளே போகணும்னா there's one place that feels like a dream. More than 30 airplane bends, endless tea estates, and clouds that travels with you. இந்த ஜர்னி ஒரு ஸ்லோ எஸ்கேப் இன்டு நேச்சர். இந்த பிளேஸ் தான் வால்பாறை, த கிரீன் பாரடைஸ் ஆஃப் அன்னமலை ஹில்ஸ். என்னோட ஜர்னி சென்னை சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வழியா நான் இப்போ பொள்ளாச்சி ரீச் ஆயிட்டேன். பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை போகணும்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கு. அதனால நான் இந்த பஸ் ஏறி வால்பாறை போக போறேன். பொள்ளாச்சி டு வால்பாறை போகணும்னா அரௌண்ட் 65 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணணும். ஸோ 2 ஹவர்ஸ் ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. பட் நீங்க கூட என்ன மாதிரியே விண்டோ சீட்ல உட்காந்துருக்கீங்கன்னா போற ரூட்ல ஆலியா டேமை பார்க்கலாம். அப்புறம் 40 ஏர்பின் பென்ஸ் இருக்கு. நீங்களே பார்க்கலாம், ஒரு ஒரு ஏர்பின் பெண்டை தாண்டும் போது வியூ பெட்டர் ஆயிட்டே இருக்கு. டுவெல் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ஃபைனலி நான் இப்போ வால்பாறை ரீச் ஆயிட்டேன். நான் இங்க 2 டேஸ் ஸ்டே பண்ண போறேன். இங்க இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ், ரிவர்ஸ் அண்ட் டேம்ஸை பார்க்க போறேன். ஸோ நான் 2 டேஸ் வால்பாறையில் இருக்கிற பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லி இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ டில் தி எண்ட். அப்புறம் இந்த மாதிரி டிராவல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க நான் முதல்ல வந்த உடனே இந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு ரூம் செக்இன் பண்ணி ஃப்ரெஷ் ஆயிட்டு என் ரூம்ல இருந்து தெரிகிற வியூவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு லஞ்ச் சாப்பிட பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கேன். இப்போ டைம் 1:30 ஆகுது. அதனால நியர்பை 2 பிளேசஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். அந்த 2 பிளேசஸ் என்ன பிளேசஸ்ன்னு அங்க ரீச் ஆயிட்ட பிறகு சொல்றேன். இப்போ நான் வந்திருக்க பிளேஸ் தான் வேலமலை டனல் ரிவர். இந்த டனல் ரிவர் 4.6 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. அப்புறம் நான் இங்க வந்துட்ட பிறகு தான் நோட்டீஸ் பண்ணேன் இந்த ரிவர் க்ளோஸ்டா இருக்குன்னு. எதுக்கு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா இங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆனதுனால கவர்மெண்ட் இந்த டனல் ரிவரை பர்மனண்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க 2023ல. அப்புறம் 2023ல இந்த டனல் ரிவர் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருந்து சொல்லி இந்த இமேஜ்ல நீங்களே பார்க்கலாம். அப்புறம் இந்த ரிவர் பக்கத்துல ஒரு டீ எஸ்டேட் இருக்கு. இங்க கொஞ்ச நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் நெக்ஸ்ட் பார்க்க போற பிளேஸ்க்கு கிளம்புறேன். போற ரூட்ல இந்த ஸ்பாட்டை பார்த்தேன். ஐ திங்க் இது முதல்ல பஸ் ஸ்டாண்டா இருந்திருக்கும். இங்க இருந்து பார்த்தா சில பேர் இந்த டீ எஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க இருந்து தெரியுற வியூ நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு. இப்போ நான் வந்திருக்கிற பிளேஸ் தான் கூழாங்கல் ரிவர். இந்த ரிவர் 8 AM to 6 PM வரைக்கும் ஓப்பனா இருக்கும். அப்புறம் இங்க வரதுக்கு என்ட்ரி ஃப்ரீ கிடையாது. இந்த ரிவர் பக்கத்துல 100 to 200 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க வாக் பண்ணலாம். இப்போ இங்க செப்டம்பர்ல இருந்து மார்ச்ல வரீங்கன்னா இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சில் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட் வால்பாறையில. இப்போ டைம் அரௌண்ட் 4:30 ஆகுது. நான் ரூம் பால்கனில வந்து வெளில பார்க்கும்போது என் கண்ணுக்கு இந்த டியர் தெரியுது. ஆக்சுவலா இது ஒரு சாம்பா டியர். இப்போ நான் பார்த்துருக்கிறது ஒரு குட்டி தான். நீங்களே பார்க்கலாம் இந்த இமேஜ்ல எவ்வளோ பெருசா இது வளரும் சொல்லி. இப்போ டைம் 5 PM ஆகுது. ஈவினிங்ல டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் ஓப்பனா இருக்கிறதுனால நான் சும்மா லோக்கல்லே சுத்தி பார்க்கலாம் சொல்லி வந்திருக்கிறேன்.
நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த டீ கடையை பார்த்தேன். இங்க வந்து லெமன் டீ ஆர்டர் பண்ணிட்டு குடிச்சிட்டு உட்காரும்போது பக்கத்துல தெரியிற வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு என்னோட நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னதான் நான் 2 பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாலும், அதிகமா லோக்கல் சுத்தியிருந்தாலும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டின்னர் டைம் ஆகப்போகுது. அதனால நான் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க போறேன். ஸோ நாளைக்கு காலைல பார்க்கலாம். டே 2 இன் வால்பாறை. இப்போ டைம் அரௌண்ட் 11:30 ஆகுது. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்து ஒரு கேப் டிரைவர் அண்ணா கிட்ட இன்னைக்கு எங்க போகணும்னு சொல்லி கேப் ஏறி போயிட்டு இருக்கேன். அப்புறம் நான் இன்னைக்கு 3 பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். நான் முதல்ல போக போற இடம் தான் நல்லமுடி வியூ பாயிண்ட். அப்புறம் வால்பாறையில நீங்க எங்க போனாலும் அதிகமா நோட்டீஸ் பண்ற ஒரே விஷயம் டீ எஸ்டேட்ஸ் தான். இந்த டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் அண்ணாமலை ஹில்ஸ் ரீஜன்ல லொகேட் ஆயிருக்கு. இங்க 10,000 ஏக்கர்ஸ் மேல டீ பிளான்டேஷன் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. டாடா காஃபி, பாரிஸ் ஆக்ரோ இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் 100 வருஷத்துக்கு மேல இந்த டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3,500 to 4,500 ஃபீட்ல இருக்கிற இந்த பிளேசஸ்ல ஹை குவாலிட்டி டீ ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லணும்னா, இந்த பிளான்டேஷன் எல்லாம் அண்ணாமலை டைகர் ரிசர்வ் பக்கத்துல இருக்கு. அதனால அக்ரிகல்ச்சரும் வைல்ட் லைஃபும் கோ எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் நல்லமுடி வியூ பாயிண்ட் ரீச் ஆயிட்டேன். இங்க இருந்து வியூ பாயிண்ட்க்கு போகணும்னா 5 மினிட்ஸ் வாக் பண்ணணும். இந்த டீ பிளான்டேஷன் இருக்கிற லேண்ட்ஸ்கேப்ல நீங்களே பாருங்க. இந்த ரூட்ல வாக் பண்ணிக்கிட்டு இந்த மேகங்களை பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நான் வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டேன். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது வால்பாறையோட ஃபுல் பியூட்டி ஒரே ஃப்ரேம்ல தெரியுது. கிரீன் மவுண்டெயின்ஸ், டீ பிளான்டேஷன், கூல் பிரீஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் வியூவை கொடுக்குது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த அழகான வாட்டர் ஃபால்ஸ் பின்னாடி தெரியல மலைகளை தான் மூணார் லொகேட் ஆயிருக்கு. இந்த வியூ பாயிண்ட்ல ஒரு கடை கூட இருக்கு. இங்க டீ குடிச்சிட்டு நான் போக போற நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கிளம்புறேன். இப்போ நான் போக போற நெக்ஸ்ட் பிளேஸ் தான் நிரர் டேம். நல்லமுடி வியூ பாயிண்ட்ல இருந்து நிரர் டேம் போகிறதுக்கு அரௌண்ட் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இட் வில் டேக் அரௌண்ட் 45 மினிட்ஸ் டு ரீச். பட் இப்போ போகிற ரூட்ல தெரியிற வியூஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு சீனிக்கா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வால்பாறை பக்கத்துல கேரளா பார்டர் இருக்கிறதுனால நிரர் டேம் போற வழியில இப்போ நீங்களே பார்க்கலாம் கேரளா ஸ்டேட்டோட செக் போஸ்ட் இருக்கு.
ஃபைனலி 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி நிரர் டேம் ரீச் ஆயிட்டேன். ஆக்சுவலாக இந்த டேமில் வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது இந்த ரிவரில் தண்ணி இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இங்கே தண்ணி இல்லாதனால இந்த ரிவர் இப்படி இருக்கு. நான் இப்போ வந்திருக்கிற பிளேஸ் தான் சோலியார் டேம். இது நிரர் டேம்லேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. அப்புறம் இங்கே வரதுக்கு என்ட்ரி ஃபீ கிடையாது. சோலியார் டேம் தமிழ்நாடுல இருக்கிற முக்கியமான ஹைட்ரோ எலக்ட்ரிக் அண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் டேம்ஸ்ல ஒன்று. ஆனால் அதை விட இந்த பிளேஸ்ல இருக்கிற காம் அட்மாஸ்பியர் அண்ட் சீனிக் வியூஸ் தான் இங்க வர எல்லாருக்குமே பிடிக்குது. அப்புறம் இந்த டேம் லஷ் கிரீன் ஃபாரஸ்டால சரௌண்டட் ஆயிருக்கு. என்னதான் நான் நிரர் டேம் போய் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்லைனாலும் சோலியார் டேம்க்கு வந்து டோட்டலி சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன். இப்போ நான் சோலியார் டேம்லேருந்து வால்பாறை பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போயிட்டு இருக்கிறேன். அப்புறம் இங்கே டீ குடிக்கிறதுக்காக சொல்லி வண்டியை நிறுத்தியிருக்கேன். இங்கேருந்து தெரிகிற வியூ எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கு சொல்லி நீங்களே பாருங்க. ஈவினிங் டைமில் இந்த ரூட்டில் போகும்போது தெரிகிற வியூஸை வீடியோ எடுக்காமல் என்னால் போகவே முடியல. அவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து இந்த மலைங்கள்லாம் பார்த்தா. இப்போ டைம் அரௌண்ட் 5 o'clock ஆகுது. சோலியார் டேம்லேருந்து வால்பாறை போகிறதுக்கு 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. என்னதான் மார்னிங்லேருந்து பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டயர்டாக இருந்தாலும் இந்த ரூட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இருக்கு. ஏன்னா இந்த ரூட்ல தான் நீங்கள் க்ளவுடி ஸ்கை, டேம், மவுண்டெயின்ஸ், அப்புறம் இந்த டீ பிளான்டேஷன் பின்னாடி தெரிகிற ஃபாரஸ்ட்டை பார்க்க முடியும். நீங்க கூட இந்த ரூட்ல போறீங்கன்னா இங்க இருக்கிற சில வைல்ட் அனிமல்ஸை பார்க்கலாம். இப்போ நான் இந்தியன் காரை பார்த்துட்டு இருக்கிறேன். இத தமிழ்நாடுல நிறைய பேர் பைசன் சொல்லி சொல்லுவாங்க. நான் சொல்லியே ஆகணும், நீங்க கூட வால்பாறை வரீங்கன்னா இந்த ரூட் வழியா டிராவல் பண்ணுங்க. ஏன்னா நீங்களே பார்க்கலாம், இந்த டீ எஸ்டேட்ஸ் மேல தெரியிற க்ளவுட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம சீனிக்கா இருக்கு.
ஃபைனலி 1 hour மேலே ட்ராவல் பண்ணி நான் என்னோட ரூம் ரீச் ஆகிட்டேன். இப்போ நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்க போகிறேன். அப்புறம் என்னோட வால்பாறை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லி நாளைக்கு காலைல சொல்கிறேன். ஸோ மார்னிங் பார்க்கலாம். இப்போ டைம் அரௌண்ட் 8:30 ஆகுது. நான் பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஏறி பொள்ளாச்சி கிளம்ப போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 2 days வால்பாறையில் ஸ்பெண்ட் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனஸ்ட்லி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நான் வீக் டேஸில் வந்ததுனால க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால ஒரு பிளேஸும் இன்னும் அழகா காமா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. நீங்க கூட வால்பாறை போகிறதுக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா நான் உங்களை வீக் டேஸ்ல போக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஆஸ் ஐ சைட் பிஃபோர் ரோட் லெஸ்ஸா இருக்கும். அதனால நீங்க பிளேசஸ் எல்லாம் நிம்மதியா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் எனக்கு பிடிச்ச 3 பிளேசஸ் எதுனா கூழாங்கல் ரிவர், நல்லமுடி வியூ பாயிண்ட் அண்ட் சோலையார் டேம். இந்த 3 பிளேசஸ் மஸ்ட் விசிட் இன் வால்பாறை. எவ்ரி ஜர்னி லீவ்ஸ் behind a memory. And for me, Valparai always be remembered for its silence, fresh air and endless greenery. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. Until the next destination, take care and keep exploring.